ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சீடிங் சொல்லி ஒரு வண்டி வந்துக்குது. இது பார்த்தீங்கன்னா கெச்சு அசம்பிளி அவுட் ஆகிருக்குது. கஸ்டமராக 2-3 தடவை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்குது. இது பார்த்தீங்கன்னா கெச்சு எந்த அளவுக்கு அப்டேட்டாக போயிருக்குதுன்ட்டு, கெச்சு அசம்பிளி மாற்றியும் கெச்சு அசம்பிளி போயிருக்குதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டு. சரி இருக்கே, இதெல்லாம் ஓகே, நீ என்ன சொல்ல போகிறா இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு மேஜர் 2 கம்ப்ளைண்ட் வரும். அப்படி நிறைய பேர் என் வீடியோ பார்க்காதவங்க நிறைய பேர் என் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி பிஎஸ்எஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வீடியோ போட்டிருப்பேன். அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். திரும்பி இந்த ஹோண்டாவில் சொல்கிறேன். இது நிறைய பேர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா கெச்சு கேபிள் வந்து இது வந்து கெச்சு கேபிள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கெச்சு கேபிள் வந்து ரூட்டு தப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாதிரி வலிக்க சொல்ல இந்த கேபிள்லேருந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கேபிள் ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும். இந்த கேபிள் வந்து இந்த பாருங்கள், ஹேண்ட் பேக் திருப்பும் போது உங்களுக்கே காட்டுறோம் எவ்வளோ டைட் பொசிஷனில் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வண்டி நேரம் ஆகிட்ட பேர் எவ்வளோ டைட் ஃப்ரீனஸில் இருக்குது பாருங்கள். இப்போ வீணாக இருக்கே சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு கேபிளால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நீங்கள் திருப்ப சொல்ல 1 இன்ச்சு கேபிள் வந்து வேலை செய்யும். வேலை செய்ய சொல்ல பார்த்திங்கன்னா அந்த கெச்சு வந்து ப்ரெஷரில் வந்து அழுத்த சொல்ல இந்தமாதிரி கெச்சு எக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த நிறைய இந்த பிஎஸ்எஸ்சில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணுறீங்க. இதெல்லாம் செக் பண்ணுங்கள், செக் பண்ணி வண்டி ஓட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய மேட் போடுறேன். 1 by 1 வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம்.